அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். சனியின் வக்ர நிவர்த்தி பலன்களையும் குருவினுடைய வக்கரத்தை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாகிறார். ஏற்கனவே தங்களுக்கு ராகு கேது சாதகமாக உள்ளனர். சனியின் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகிய ரிஷப ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தங்களுடைய ராசியையே பார்க்கிறார். ஆக தங்களுக்கு உடல் நலனில் சற்று கவனம் தேவை. ராசியே சனி பார்ப்பதால் டென்ஷன் அதிகரிக்கும், படபடப்பு அதிகரிக்கும், உழைப்பு அதிகம். குரு தங்களுக்கு இதுவரை சாதகமாக 7ஆம் இடத்தில் இருந்தவர் 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் அடைந்துள்ளார். நன்மைகள் குறையும், உடல் நல குறைபாடு உண்டாகும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். குரு தன் 5ஆம் பார்வையில் 12ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்ப்பதால் சுப செலவுகள் வந்து போகும். 7ஆம் பார்வையால் தன குடும்பஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். தங்களுடைய தன குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கஷ்டப்படும் நேரத்தில் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைக்கும். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். சனியினுடைய தொல்லைகளை குரு தன்னுடைய பார்வையால் கட்டுப்படுத்துவார். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று மந்த நிலை உண்டாகும், சோர்வு உண்டாகும். அடிக்கடி தாங்கள் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். வீண் பிரயாணங்களால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். குடும்பம் பொருளாதார நிலை, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகும். நிதானம் தேவை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு தங்களுக்கு உண்டாகலாம். ஆகவே பேச்சில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். சுபகாரியம் தரங்களுடன் நிறைவேறும். வீடு வண்டி வாகனம் மூலம் சுப செலவுகள் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் ஓரளவு பரவாயில்லை, சரளமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பாடுபடுவதற்கேற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடினமான உழைப்பு, வேலை பளு அதிகரிக்கும். மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு தொடரும். அரசியலை பொறுத்தவரை நிதானம் தேவை. கட்சிக்குள் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். விவசாயத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கும், ஆனால் கையை கடிக்காது. கால்நடைகளால் லாபம் உண்டாகும். கலைஞர்களுக்கு நன்மை பெறுவீர். வெளியூர் வெளிமாநிலங்கள் சென்று வருவீர். பண வரவு உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்பொழி கேட்க வேண்டும். ஆக தனுசு ராசியினர் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள், பாபாவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.